திமுக எம்பிக்களுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திடீர் ஆலோசனை நடத்தினார். அப்போது தொகுதி மறுவரை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை இல்லை, பல மாநிலங்களின் பிரச்சனை என்று குறிப்பிட்டார். அதோடு நாம் நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் இந்தியா முழுக்க நம்மை நோக்கி கவனத்தை திருப்பி இருக்கிறது. எனவே தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர், ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று விளக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பில் தேசிய அளவிலான கவனத்தை ஈர்க்க அனைத்து எம்பிக்களும் ஒன்றுபட்டு செயலாற்றிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையில் நமக்கான உரிமையை பெற இது ஒரு தொடக்கம் என்று குறிப்பிட்ட முதல்வர், உடனடியாக டெல்லியில் தமிழக எம்பிக்களின் கூட்டத்தை நடத்தி அவர்களது கருத்துக்களை கேட்டு செயலாற்றிட வேண்டும் எனவும், தொகுதி மறுசீரமைப்பு, நிதி பகிர்வு, மும்மொழி கொள்கை என பிஜேபி அரசு நம்மை தொடர்ந்து வஞ்சிக்கிறது. நம் கோரிக்கைகள் முழுமையாக வெற்றி அடையும் வரை இந்த போராட்டமும் முன்னெடுப்பும் தொடர வேண்டும் எனவும் எம்பிக்களை கேட்டுக்கொண்டார். இந்தி உட்பட எந்த மொழி குறித்தும் வீண் விமர்சனங்கள் வேண்டாம். தொகுதி மறுசீரமைப்பினால் தொகுதிகளை இழக்கும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து களம் காண்போம் என்று குறிப்பிட்ட முதல்வர், மாநில உரிமைகளை நிலைநாட்ட அனைத்து எம்பிக்களும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களையும் ஒன்றிணைத்து களம் காண்போம் என்ற 3 தீர்மானங்களையும் நிறைவேற்றினார்.